எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் உலகநாதன். நான் அட்வான்ஸ்டு எஸ்எம் சீக்வன்ஸர் பத்தி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, புல் பேக் அண்ட் ஃபேர்வெல் கேப்ப ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ. யாராவது புல் பேக்கு, இம்பேலன்ஸ், எஃப்இஜி இந்த வீடியோஸ்லாம் யாரும் பார்க்காம இத பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க போய் அந்த வீடியோலாம் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆ இதெல்லாம் புரிஞ்சா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய டாபிக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம நேரா டாபிக்குள்ள போயிடலாம். ஸோ ஆர்டர் ஃப்ளோனா என்ன? ஆர்டர் ஃப்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எப்பவுமே ஒரே மாதிரியா மேல போயிடாது. அதே மாரி கீழ வரும்போதும் ஒரே லோவா வந்துராது. ஸோ பிரைஸ் நின்னு நிதானமா தான் வரும். ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து முக்கியமான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆர்டர் ஃப்ளோன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் லிக்விடிட்டி எல்லாமே இது பண்ணுவாங்க. அதே மாரி நம்ம ஒரு ஆர்டர் பிளாக் எடுக்கிறது இருந்தாலும் சரி, ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட் எடுக்கிறதுனாலும் சரி, இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ தெரியணும். ஸோ அதே மாரி இந்த ஆர்டர் ஃப்ளோன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலயும் எடுக்க மாட்டோம். ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் எடுப்போம். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் க்காக வரைஞ்சு வச்சிருக்கேன் டிராயிங்கு. ஸோ இதில நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ட்லயும் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அ இந்த லோல இருக்கு பிரைஸு. இந்த லோல இருந்து இந்த ஒரு ஐ வருது. அப்படின்னா இந்த இடத்துல யாரோ பை பண்ணியிருக்காங்க. பை பண்ண காரணத்தினால இவ்வளோ தூரம் மேலே ஏறுது. அதுக்கப்புறம் இந்த ஐல வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணியிருக்கிற காரணத்தினால இந்த கேண்டிலோட லோல இருக்கிற லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணுது. லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இங்க வந்து பையர் வந்து யாரோ வந்து பை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிரைஸ் வந்து மேல போகுது. ஸோ இத தான் வந்து நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லி சொல்றோம். ஒரு பை நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த செல் மூவ்மென்ட். ஸோ இந்த லோல இருந்து இந்த ஐ போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஐலேருந்து இந்த லோ வந்திருக்கு. மறுபடியும் இந்த ஒரு ஐ போயிருக்கு. ஸோ கடைசியா நடந்த செல் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஐல இருந்து இந்த ஒரு லோ வரைக்கும் செல் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கிருந்து பை பண்ணி பிரைஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்ப இதுல நம்மளுக்கு எது ஆர்டர் ஃப்ளோ அப்டின்னா, இந்த கடைசியா பை பண்றதுக்கு முன்னாடி நடந்த செல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? இதுதான் வந்து நம்ம ஆர்டர் ஃப்ளோவா எடுப்போம். இது ஆர்டர் பிளாக் டாபிக் வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இத சிம்பிளா ஃபேர் வேல்யூ சாரி ஆர்டர் ஃப்ளோ மட்டும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஆர்டர் பிளாக் பத்தி போடுறேன். ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோல என்னோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரீன் கேண்டில். அடுத்து செகண்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடி க்ளோஸ் இருக்கணும். அடுத்து தேர்ட் கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா இதை மிட்டிகேட் பண்ணியிருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஐ பாயிண்ட்டுக்கும் தேர்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்டுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஃபேர் வேல்யூ கேப்ன்றது முக்கியம். பட் நம்ம இந்த ஃபேர் வேல்யூ கேப் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போறது கிடையாது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட நம்ம ஒரு ஆர்டர் ஃப்ளோ எடுத்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பிரைஸுக்கு வரும்போது இந்த ஆர்டர் ஃப்ளோல இருந்தே நிறைய தடவை திரும்பிடும். நீங்க ஆர்டர் பிளாக் எடுத்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் ஆர்டர் பிளாக்குக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 60 to 70% தான் ஆர்டர் ஃப்ளோலயே மிட்டிகேட் ஆயிட்டு போயிடும். மிச்சம் இருக்கிற ஒரு 30% மட்டும் தான் ஆர்டர் பிளாக்ல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் குடுத்து, அங்கிருந்து பிரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம மெயினா ஆர்டர் ஃப்ளோன்றத பார்க்குறோம். இந்த தேர்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்டுக்கும், இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் இருந்ததுன்னா மார்க் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து இங்க கேப் இருக்குது. இத டேப் பண்ணல இந்த மாரி கேப் இருந்ததுன்னா, நம்மளுக்கு ஸ்டில் இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து வேலிடா தான் இருக்கும். நம்ம இத ஃபியூச்சர்ல வந்தா யூஸ் பண்ணிக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரைஸ் வந்து நேரா மேல போயிடுச்சு. மேல போனதுக்கப்புறம், இங்க போட்ட பை தான் அந்த ஐ வரைக்கும் போயிருக்கு. அதாவது இந்த இடத்துல பை பண்ண மூவ். இந்த ஐல இருந்து இந்த ஐ. இங்கிருந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து செல் மூவ்மெண்ட்ட மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஐ போனதுக்கப்புறம் இங்க யாரோ ஒருத்தர் செல் பண்ண காரணத்தால தான் இங்க கேண்டிலுக்கு கீழ இருக்கிற லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த லிக்விடிட்டிய கலெக்ட் பண்ணதுக்கப்புறம், நம்மளுக்கு பிரைஸ் வந்து மேல போயிருக்கு. அப்படின்னா, இங்க யாரோ ஒருத்தர் பை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இங்க யாரோ பண்ண பை தான் வந்து பிரைஸ் வந்து இத தாண்டி போக மேல காரணமா இருக்கு. இத இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, லிக்விடிட்டி பில்ட் பண்றதுக்காக. இது லிக்விடிட்டி எல்லாம் இப்ப நம்ம பார்க்கல. பட் அது வந்து ஃபியூச்சர்ல பார்த்துப்போம். ஸோ இங்க யாரோ பை பண்ண காரணத்தால தான் பிரைஸ் அங்க வந்து போயிருக்கு. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டர் ஃப்ளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐல இருந்து இந்த ஒரு லோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து மறுபடியும் மேல போயிருக்கு. ஸோ அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் கேண்டில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டிலா இருக்கும். இது செகண்ட் கேண்டிலா இருக்கும். அண்ட் இது வந்து தேர்ட் கேண்டிலா இருக்கும். இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும், தேர்ட் கேண்டிலுக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு பார்க்க போறோம். இருந்ததுன்னா எடுத்துக்க போறோம்.
அந்த கடைசியா நடந்த செல் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஐல இருந்து இந்த லோ தான் கடைசியா நடந்த செல் மூவ்மெண்ட். ஸோ இந்த செல் மூவ்மெண்ட் உண்டானதை ஃபேர் வேல்யூ கேப் இருந்ததுன்னா மார்க் பண்ணிக்க போகிறோம். சப்போஸ் இன்கேஸ் நம்மளுக்கு அடுத்த தேர்டு கேண்டிலே வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி விக்கு வந்து விட்டுட்டு போயிருந்தாலும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ கிடையாது. இந்த ஆர்டர் ஃப்ளோவை நம்ம எடுக்க போறது இல்லை. மெயினாக நம்மளுக்கு கம்பல்சரி இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்டு கேண்டிலுக்கும் ஃபேர் வேல்யூ கேப் வேணும். நான் உங்களுக்கு சார்ட்லேயும் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில், இந்த தேர்டு கேண்டில், செகண்ட் கேண்டில் பாடி க்ளோஸ் இருக்கணும், விக் இருக்கக்கூடாது. விக் இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்வேலிடு. விக் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான், இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது ஒரு வேலிடான ஒரு ஆர்டர் ஃப்ளோவை எடுத்துக்க போகிறோம். இந்த ஆர்டர் ஃப்ளோவில் ப்ரைஸ் வந்து ரியாக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஒரு இது பண்ண போகிறோம். இந்த ஆர்டர் ஃப்ளோவை மட்டும் டேப் பண்ணிட்டு போகிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செல் பண்ண பொசிஷன்ஸை இங்கே செல் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்கும், மறுபடியும் இங்கே பை பண்ணியிருப்பாங்க, ப்ரைஸ் அவ்வளோ தூரம் போயிருக்கும். அப்போ இங்கே போட்ட செல்லை வந்து அவங்க மிட்டிகேட் பண்ணுற காரணத்துக்காக தான் நிறைய தடவை ப்ரைஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதை மிட்டிகேட் பண்ணிட்டு உடனே போயிடும், மேலே போயிடும். ஸோ அந்த ஒரு இது பார்த்துருப்பீங்க. என்ன ரீசன்னா இவங்க கடைசியாக இந்த இடத்துல பண்ண செல் எல்லாமே வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் இல்லைன்னா அவங்களோட எட்ஜிங் பண்ணிட்டு ப்ரைஸ் அதுக்கப்புறம் மேலே மூவ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஆர்டர் பிளாக்குக்கு ப்ரைஸ் வரவே வராது. ஆர்டர் பிளாக் வந்து கீழே தான் இருக்கும். இது அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் மேக்ஸிமம் ஒரு 60% ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோலேருந்தே ப்ரைஸ் போயிடும். ஸோ அதே மாதிரி செல்ஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா செல்லுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருப்போம். இப்போ இங்கிருந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு லோ வந்திருக்கு. இந்த லோல இருந்து பை பண்ண காரணத்தினால தான் நம்மளுக்கு இந்த கேண்டலோட ஐயில் இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து இதை தாண்டி வருது அப்படின்னா இங்கே யாரோ ஒருத்தர் செல் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த செல் பண்ண காரணத்தால மட்டும்தான் ப்ரைஸ் வந்து இவ்வளோ தூரம் கீழே வர முடியுது. ஸோ அதை தான் நம்ம வந்து ஆர்டர் ஃப்ளோவை எடுத்துக்க போகிறோம். இந்த ஆர்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு லோல இருந்து இந்த ஒரு ஐ பை பண்ணாங்க இல்லையா, கடைசியா அந்த ஒரு பை பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். செல் மூவ்ல கடைசியாக நடந்த பை மூமெண்ட். இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இது வரையும் செல் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இங்கே கடைசியாக நடந்த செல்லு, இது கடைசியாக நடந்த பை. ஸோ அப்போ இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில் பாடி க்ளோஸ் இருக்கு, இது தேர்டு கேண்டில். தேர்டு கேண்டிலோட விக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. விக்குக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலோட விக்குக்கு வரல அப்படின்னா நம்ம வந்து அது ஒரு வேலிடான ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எடுத்துக்க போகிறோம். இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து வேலிடு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் பிளேஸ் பண்ண போகிறது இல்லை. பட் நம்ம வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்டர் ஃப்ளோவையோ ஆர்டர் பிளாக்கையோ எடுக்க போகிறோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை எடுத்துக்கலாம். அதே மாதிரி புல்லிஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா இது வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐய போய் எடுத்திருக்கு. ஸோ அப்போ இங்க யாரோ பை பண்ணியிருக்காங்க. பை பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் இதை தாண்டி வருது அப்படின்னா இந்த இடத்துல யாரோ செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ பாயிண்ட்ல இருந்து கடைசியா நடந்த பை மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் போய் மார்க் பண்ணிக்க போறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வேலிடான ஆர்டர் ஃப்ளோ. இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி மிட்டிகேட் ஆயிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ கிடையாது, ஆர்டர் பிளாக் மட்டும்தான் எடுத்திருப்போம். ஆர்டர் பிளாக்கை பற்றி நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. இந்த இடத்துல இங்கிருந்து கடைசியாக நடந்த பை மூவ்மெண்ட் இது. ஸோ இது ஒரு சப்ளை ஆர்டர் ஃப்ளோ, இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. அதுக்கப்புறம் கீழே இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இந்த ரெண்டு ஆர்டர் ஃப்ளோ தான் இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கு. இன்கேஸ் நம்மளுக்கு ப்ரைஸ் இது மிட்டிகேட் ஆகுதுன்னா இது இன்வேலிடு. இந்த ஆர்டர் ஃப்ளோ எடுக்காம அந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ மட்டும் எடுத்திருப்போம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சார்ட்ல எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். டெய்லி டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கும். இது எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் காமிக்கிறேன். நம்மளுக்கு அடுத்தடுத்த டாபிக்ல வந்து கரெக்டாக எங்கெங்க பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த லோல இருந்து பார்க்குறேன். இந்த லோல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த லோல இருந்து இது ஒரு ஐ போயிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோ வந்து ஃபேர்வெல் கேப் இல்லை. அப்போ அதனால ஆர்டர் ஃப்ளோ நம்ம எடுக்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு ஐ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா விக் இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல விக் இருக்கிற காரணத்தால நம்ம அதிகம் எடுத்துக்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோ. அங்கே ஒரு புல் பேக் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு டிமாண்டாக இருக்கும். இது ஒரு டிமாண்டு. ஸோ அடுத்து அப்படியே புல் பேக் பார்க்குறோம். ஸோ அடுத்து இந்த இந்த ஒரு புல் பேக் இருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா
விக்கு தான் இருக்கு. நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் எதுவுமே இல்ல. ஸோ அடுத்து இது நான் பார்க்குறேன். இது பார்த்தோம் அப்படின்னா, இதுலயும் நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்ல. ஸோ நம்ம அத எடுக்க போறது கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐலருந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு கடைசியா நடந்த செல் மூவ்மெண்ட். ஸோ இந்த ஒரு செல் மூவ்மெண்ட் டிமாண்ட். இது ஃபர்ஸ்ட் கேண்டில் இது. ஜூம் கூட பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில். இது செகண்ட் கேண்டில். அண்ட் தேர்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருக்கு. ஸோ அந்த தேர்ட் கேண்டிலுக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கேப் இருக்கு. கேப் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு தான் போயிருக்கான். ஸோ அப்போ இந்த இடத்துல இதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோ கிடையாது. மிட்டிகேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோ வந்து இதுவாயிடும். ஸோ அப்புறம் இந்த ஐ பாயிண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. ஸோ ஆர்டர் ஃப்ளோ அங்கே கிடையாது. ஸோ அப்புறம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இங்க மறுபடியும் கீழே இறங்கியிருக்கான். இப்போ இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் மூமெண்ட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி இருந்த கடைசி பை மூமெண்ட் இங்க இருந்து இங்க ஒன்று வந்திருக்கான் இல்லையா, அப்படி வந்திருக்கு. ஸோ இந்த செல் மூமெண்ட்ல நடந்த கடைசியா பை மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவன் தான். இதுதான் ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இது வந்து சப்ளையா இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இதை டேப் பண்ணிச்சு அப்படின்னா ரியாக்ஷன் காமிக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கேண்டில், இது செகண்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் கேப் இருக்கு. ஃபேர் வேல்யூ சின்னதாக தான் இருக்கு. பட் நம்மளுக்கு வந்து கேப் இருந்தால் போதும். ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாவோ இல்லை மேலேயோ, அதாவது இந்த ப்ரைஸ்ல இருந்து இப்படி ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மேலே இப்படி டேப் பண்ணி இருக்கக்கூடாது. இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்வேல்யூ. ஃபேர் வேல்யூ கேப் இருந்ததுன்னா நம்ம இது ஆர்டர் ஃப்ளோ, வேலிடான ஒரு ஆர்டர் ஃப்ளோவை எடுத்துக்கிட்டோம். இதுதான் நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோ. ப்ரைஸ் வந்தது, ஆர்டர் ஃப்ளோவை டேப் பண்ணுது, ரியாக்ஷன் காமிக்குது, கீழே இறங்கிச்சு, மறுபடியும் ப்ரைஸ் திரும்பிட்டான். இது வந்து நம்ம ஏன் திரும்பிச்சு அப்படின்னு, ஏன் வந்தது, எதுக்காக வந்ததுன்னு நம்ம அடுத்த டாபிக்ல பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது புல் பேக்கே கிடையாது. ஸோ அப்போ இது நம்ம எடுக்கவே போறது இல்லை. ஸோ இந்த புல் பேக் பார்ப்போம். இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல. இப்போ வேண்டாம், அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. சரி, இப்போ இந்த இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு புல் பேக்கு, பட் நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. ஸோ அடுத்து இது ஒரு புல் பேக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இது வந்து வேலிடான ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இது வந்து டிமாண்ட். ஸோ நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு டிமாண்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஒரு இங்கெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ப்ரைஸ் வந்தது, மறுபடியும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு இது இருக்கு. ஸோ எதுலேயும் செல்லுக்கு பார்க்குறதா பார்க்கலாம், பட் நம்மளுக்கு ப்ராப்பராக எதுவும் ஆர்டர் ஃப்ளோ இல்லை. ஸோ இந்த இடத்துல எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல எதுவும் கிடையாது ஆர்டர் ஃப்ளோ. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவனே ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக இருக்கும், பட் நம்மளுக்கு கேண்டில் விக் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோ கிடையாது, ஆர்டர் பிளாக் மட்டும்தான் இருக்கு அதில். அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிடுச்சு, அங்கே எதுவுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் மேலேருந்தே பார்த்துட்டு வரேன். ஸோ அங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கெல்லாம் எதுவுமே ஆர்டர் ஃப்ளோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் மூமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பை மூமெண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா இந்த லோல இருந்து இந்த ஒரு அப்போ இது ஒரு நம்மளுக்கு சப்ளையா இருக்கும். இது ஒரு சப்ளை. ஸோ இந்த ஒரு சப்ளைல ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேண்டில், செகண்ட் கேண்டில் பாடி க்ளோஸ் இருக்கு, தேர்ட் கேண்டில் இங்கே தான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம இது ஆர்டர் ஃப்ளோ எடுத்துக்க போகிறோம். ப்ரைஸ் வந்து அதை டேப் பண்ணிட்டு தான் வந்து கீழே இறங்கியிருக்கு. பட் நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக்கை எதுவுமே பண்ணவே இல்லை, பட் ஆர்டர் ஃப்ளோலேருந்தே வந்திருக்கு ப்ரைஸு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே எதுவுமே கிடையாது, இங்கேயும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே எதுவுமே இல்லை, இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ, இது ஒரு டிமாண்டாக இருக்கும். ஏன்னா அது ஒரு வேலிடான புல் பேக்கு. வேலிடான புல் பேக்கில் மட்டும்தான் நம்ம ஆர்டர் ஃப்ளோ எடுக்க போகிறோம். அது வர இடத்த பொறுத்து சப்ளையா டிமாண்டான்னு சொல்லி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எதுவுமே கிடையாது. இது ஒரு ஸ்ட்ரக்சரு, இங்கேயும் இல்லை. ஸோ இங்கே எதுவும் கிடையாது. நான் சார்ட்டு ரேண்டமாக தான் பார்க்குறேன். நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரல. இருக்கிறத ரேண்டமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்பாக எடுக்கக்கூடாது. ரீசன் என்னன்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இங்கே ஒரு புல் பேக் போயிருக்கு இல்லையா, இந்த புல் பேக் போனதுக்கப்புறம் இங்கே நம்மளுக்கு விக் இருக்கு, பாடி க்ளோஸ் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் இது, இது செகண்ட் கேண்டில், நம்மளுக்கு பாடி க்ளோஸ் இல்லை.
தேர்டு கேண்டிலும் வந்து மிட்டிகேட் இருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோவாகவே இருக்காது. ஆர்டர் ஃப்ளாக் சாரி ஆர்டர் ஃப்ளோ அங்கே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு பாருங்க. இங்கே பைக்கு பார்த்தோம் அப்படின்னா பைக்கு இங்கே ஒன்று இருக்கு. ஸோ இந்த லோல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து எதுவும் ஆர்டர் ஃப்ளோ எதுவுமே இல்லை, மிட்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல் பேக் இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ, இது ஒரு டிமாண்டு. ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் அண்ட் தேர்ட் கேண்டில். இந்த மாதிரி நம்மளுக்கு கேப் இருந்தாலே இதை எடுத்துக்கலாம். இன்சைடு பாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு கேப் இருக்கணும். ஆர்டர் ஃப்ளோவில் அதுக்கப்புறமா தான் ப்ரைஸ் வந்து மிட்டிகேட் ஆயிருக்கு. மிட்டிகேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போயிருக்கு. ஸோ இது எல்லாமே இன்சைடு பாரு, இங்கே எதுவுமே பண்ண போகிறது இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த மேலேருந்து கீழே செல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த செல் மூமெண்ட்டுக்கு உண்டான பை மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இந்த பை ஏன் மேலே போச்சு, ஏன் எடுத்தாங்க, ஏன் கீழே வந்தது, கீழே வந்து ஏன் மறுபடியும் மேலே போச்சுன்னு அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் இல்லை, பட் நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் இந்த கேண்டிலோட விக்கு தான் இருக்கக்கூடாது, செகண்ட் கேண்டிலோட விக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இன்வேலிட். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டிலாக இருக்கும். செகண்ட் கேண்டில் பிரச்சனை இல்லை. தேர்டு கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவன் தான். அப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. அப்போ நம்ம இந்த ஒரு சப்ளையை வந்து நம்ம வேலிடா எடுத்துக்கலாம். இது ஒரு வேலிடான சப்ளை. பட் மார்க்கெட் வந்து அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் படி போயிட்டு இருக்கு. ஆமா, அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் அதெல்லாமே உடையுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் புல் பேக் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு புல் பேக் இருக்கான் பாருங்க. இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஐல இருந்து இந்த ஒரு லோ வந்து புல் பேக் வந்திருக்கு. ஸோ அப்போ ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு செக் பண்றோம். ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ஒரு வேலிடான ஒரு ஆர்டர் ஃப்ளோவா எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் பாடி க்ளோஸ் இருக்கு அண்ட் தேர்ட் கேண்டில் ரெண்டுத்துக்கும் நடுவில் கேப் இருக்கு. அப்போ இந்த இது வந்து நம்மளுக்கு வேலிட். ப்ரைஸ் வந்து ஆர்டர் ஃப்ளோவை மிட்டிகேட் பண்ணல. ஸோ மேலே போயிட்டான், லிக்விடிட்டி மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ அப்படியே மேலே போகுது. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு பாருங்க. இந்த ஐலேருந்து இது ஒரு புல் பேக்கு. அப்போ இது ஒரு ஆர்டர் ஃப்ளோ. இப்போ இங்கே வந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த செல் மூமெண்ட்டுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஐல இருந்து செல் பண்ணுறதுக்கு முன்னாடி பை போனது, இதுதான் பை போயிருக்கு. அப்போ இந்த லோல இருந்தே பார்த்தோம்னா இந்த லோ தான் இதுவாக இருக்கும். இந்த ஐ வரையும் பை போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்லை. இந்த கேண்டில் வந்து மிட்டிகேட் ஆயிருக்கு. இன்கேஸ் இந்த கேண்டில் வந்து மிட்டிகேட் ஆகாமல் கேப் விட்டுருந்தா அப்படின்னா நம்ம இதையே வந்து ஆர்டர் ஃப்ளோவாக எடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம எதுவுமே எடுக்க போகிறது இல்லை. ஸோ அதுக்கப்புறம் புல் பேக் வேறு எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இதுவும் மிட்டிகேட் ஆகாமல் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்குது, இங்கே ஸ்ட்ரக்சரும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இது இப்போ உங்களுக்கு புரியாது என்ன ரீசனுக்காகன்னு. ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கலாம். பட் வந்து இது நம்மளுக்கு மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஸோ அதையும் எடுத்துக்கலாம். ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. அப்போ நம்ம இது ஒரு சிங்கிள் புல் பேக்காக பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். அப்போ இதை நம்ம ஆர்டர் ஃப்ளோ எடுத்துக்க போகிறோம். இல்லைன்னா இதுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ, இந்த ஒரு புல் பேக் இருக்கு இல்லையா, செல்லிங் மூவ், லாஸ்ட் பை பிஃபோர் லாஸ்ட் செல் பிஃபோர் பை, அது வந்து இது. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. ஸோ அப்புறம் அப்படியே இப்படி பார்க்குறோம். இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட்டிகேட்டடு. ஸோ இது எல்லாமே இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல் பேக் இருக்கு. இதுவுமே ஒரு ஆர்டர் ஃப்ளோ. ஸோ இந்த ஆர்டர் ஃப்ளோ மேக்ஸிமம் வந்து இந்த ஆர்டர் பிளாக்குக்கு நிறைய டைம் வரமாட்டாங்க. ஆர்டர் ஃப்ளோலயே டேப் பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடும் மார்க்கெட்டு. ஸோ இந்த ஒரு ஆர்டர் ஃப்ளோ. அதுக்கப்புறம் இங்கே மிட்டிகேட்டடு, இங்கே எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இல்லை, இங்கேயும் இல்லை. ஓகே. ஸோ ஆர்டர் ஃப்ளோ இது வந்து நம்ம இப்படி தான் பார்த்து மார்க் பண்ணி எடுக்கணும் ஆர்டர் ஃப்ளோ.
அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ வந்து எல்லா இடங்கள்லையும் எடுக்க போறதில்ல. ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரு ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம எடுக்க போறோம். அடுத்த டாபிக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டர் பிளாக்க பத்தி பார்ப்போம். ஆர்டர் பிளாக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரு இதுக்கு அடுத்து ஒவ்வொன்னா அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்கள மீண்டும் அடுத்த டாபிக் சந்திக்கிறேன். நன்றி.